விஜய் அவருடைய அம்மாவை பாக்குறதுக்காக மருமகள் ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்காங்களா? பிறந்த நாள் அதுவுமா சர்ப்ரைஸா இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு பிறந்த நாளுங்க. 78 வயசுல அடி எடுத்து வைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு பிறந்த நாள் வந்ததை தொடர்ந்து அவங்களுடைய மருமகள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களாம். ஏற்கனவே குடும்பத்துல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நிலையில இப்படி ஒரு வீடியோ வெளியாகிருக்கு. சோபா அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய மருமகள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. கதவை திறந்து பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே இன்ப அதிர்ச்சியாம். எனக்காகவா நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்னு அதிர்ச்சியோட கேட்டிருக்காங்களாம். இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. விஜய் அவங்களுடைய குடும்பத்துல பல சர்ச்சை வதந்தி இருக்கு. அதாவது விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா லண்டன்ல தன்னோட குழந்தைகளோட வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவங்களுடைய மகள் படிச்சுட்டு இருக்கிறதுனால அங்க அவங்க தங்கி இருக்கதா சொல்றாங்க. அதே நேரத்துல விஜய் அவங்களுடைய மகன் மட்டும் சென்னையில தங்கி இருக்காங்க. அப்பப்ப அம்மாவை பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவங்களுடைய மனைவி மகன் யாருமே விஜய் அவருடைய குடும்பத்தினர் கூட இல்ல. அதே நேரத்துல சோபா அவங்களும் எஸ் சந்திரசேகர் அவங்களும் தனியா இருக்காங்க. விஜய் அவர் முதல்வரான சமயத்துல கூட மொத்த குடும்பத்தினரும் ரொம்பவே பெற்றோரோட இருந்தாங்க. விஜய் அவரு இப்ப முதல்வரா மாறி இருக்காரு. அரசு பணிகளை கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அவருடைய பெற்றோரோட அவருக்கான நேரத்தை செலவிடுறாரு. அதே போல பெற்றோரும் ரொம்பவே உறுதுணையா கூட இருக்காங்க. அதே நேரத்துல அம்மாவோட பிறந்த நாளுக்கு கூட முதலமைச்சர் விஜய் அவங்க நேர்ல போகலையா? அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்களும் வரலையா? சஞ்சய் அவரு பேட்டி அவங்கன்னு யாருமே பேசல அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குங்க. எது எப்படியோ இவங்களாவது நேர்ல வாழ்த்து சொல்லி அவங்களோட மனசுக்கு ஆறுதலை கொடுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வீடியோக்களும் வெளியாக இருக்கு. ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள 1008 பிரச்சனை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை எழுதி கேட்டிருக்காங்க. எல்லாமே நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரியே அவங்க எழுதுறது தான் கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் நிறைய இடங்கள்ல என்னோட தனிப்பட்ட விஷயங்களை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் அதுல தேவையில்லாம தலையிடுறீங்கன்னு கேள்வி கேட்டாலுமே யாருமே அந்த பிரச்சனையை விடுறதாவும் இல்ல. ஏற்கனவே சங்கீதா அவங்க பாத்தீங்கன்னா வழக்கு வாபஸ் வாங்கினாலும் கூட அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் கூட நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. இனிமே நிறைய இடங்கள்ல த்ரிஷா அவங்கள பார்க்க முடியுது. இதுக்கு எப்ப முற்றுப்புள்ளி வைப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ஆரம்பத்துல மருமகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா சங்கீதா அவங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இவங்க வேற. சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. இப்ப மறுபடியும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குங்க. விஜய் அவர்கள் இப்ப மக்களுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வரதுலயும் புதிய புதிய திட்டங்களையும் முக்கியமா நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.